ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். உபாகமம் 32:12. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை நமது வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் வழி நடத்துகிறார். தனித்து விடப்பட்ட ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் வழி நடத்துகிறார். எலியா ஒரு தனி மனிதன் தான். அவருடைய தனிமையிலே அவருக்கு ஒத்தாசையாக ஒருவரும் இல்லை. ஆனால் தன் சித்தத்தை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் தன்னை வழிநடத்தும்படியாக தேவ சமூகத்தில் எலியா காத்திருந்தார். பஞ்சகாலத்திலே ஒவ்வொரு நாளும் காகங்கள் அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன. கேரி தாற்றின் தண்ணீரை குடித்தார். அதன் பின்பு கர்த்தர் சாரிபாத்து உதவியின் மூலமாக அவரை அற்புதமாக போஷித்தார். உங்கள் கரங்களை கர்த்தருடைய கருத்தில் பூரணமாய் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களையும் உங்கள் குடும்பம் முழுவதையும் அருமையாக வழி நடத்துவார். அவர் நோவாவுடன் அவரது குடும்பம் முழுவதையும் பேழைக்குள் அருமையாய் பாதுகாத்து அழிவுக்கு தப்புவித்தார் அல்லவா? கொர்நேலியு குடும்பத்தார் கர்த்தரை விசுவாசித்த போது அவர்கள் அத்தனை பேரையும் அபிஷேகித்து உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பினார். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தின் பொறுப்புகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவர் நிச்சயமாய் அருமையாய் உங்களை வழி நடத்துவார். தேவ பிள்ளைகளே, நம் கர்த்தர் மாறாதவர். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன அவர் நிச்சயமாகவே உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். ஆம், கர்த்தர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். உங்கள் மேல் அவர் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் அழியாத அன்பு எங்களில் வெளிப்பட எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த அன்பு என்னிலும் எங்களிலும் ஊற்றுவீராக. தேவனே, குழந்தைகள் போன்ற விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் எங்களுக்கு திரும்ப தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படி தேவன் கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் விசுவாசம் அசைக்கப்படும் இக்கட்டான நேரங்களிலும், விசுவாசத்தை மற்றவர்கள் கேலி செய்யும் சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தில் பலப்படுத்த மன்றாடுகிறோம். அவர்கள் காயங்களை குணப்படுத்தி கேட்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் வாழ்க்கையை வெற்றியாகவும் நிறைவாகவும் வாழ்வதற்கு தடையாக இருக்கிற காரணங்களை கண்டுபிடித்து அவர்கள் சீர்படுத்தத்தக்கதாக அவர்கள் ஆத்ம கண்களை திறந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்வில் எங்களோடு வாழவும், எங்களுக்காக ஜெபிக்கவும், எங்கள் சுக துக்கங்களில் பங்கு கொள்வதற்கும் தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு குடும்பத்தினரையும் உறவினரையும் நண்பர்களையும் ஆசீர்வதித்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக ஆவி ஆத்மா சரீரம் நொறுங்கி வேதனைகளை அனுபவிக்கும் ஒவ்வொருவரின் வேதனைகள் நீங்கி சமாதானமாக வாழ தேவரீர் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். சத்ருவினால் உடைக்கப்பட்ட குடும்பங்கள் உமது அன்பால் மீண்டும் இணையவும், சகோதரர்களுக்கு இடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள மன வேற்றுமைகள் மாறி ஒருவரோடு ஒருவர் அன்பு கொண்டு வாழ்வதிலும், கணவன் மனைவிக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் மாறி ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் அன்பால் இணைக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவரீர் ஆளுகை செய்து அனுதின தேவைகள் சந்தித்து கையின் பிரயாசங்கள், வருமானம், பொருளாதாரத்தில் உங்க ஆசீர்வாதமும், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் அபிவிருத்தி அடையவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் சகல தீங்குக்கும் விலக்கி காத்துக் கொள்ளவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும், குழந்தைக்காக ஜெபிப்போருக்கு புத்திரபாக்கியம் உண்டாகவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்திடவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நரம்பு தளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், கல்லீரல் கிட்னி பாதிக்கப்பட்டவர்களுக்கும், நுரையீரல் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், இதய நோயினால், சர்க்கரை நோயினால், கேன்சர் நோயினால், மூட்டு வலிகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், இன்னும் பற்பல விதமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கும், வீடுகளில் படுக்கையில் உள்ளவர்களுக்கும் தேவரீர் இரக்கம் செய்து ஆரோக்கியம் சுகத்தோடு நீடூழி வாழ தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்தியர்கள் அவர்தம் குடும்பத்தினர் ஆசீர்வதிக்கப்படவும், பிரயாசங்கள் முயற்சிகள் வாய்க்க பண்ணவும் ஜெபிக்கிறோம். திருச்சபைகள், மிஷினரி ஸ்தாபனங்கள், சுவிசேஷ ஊழியர்கள், மிஷினரிகள் மூலமாக திருவசனம் எங்கும் வரவும், தேவராஜ்யம் கட்டி எழுப்பப்படவும் ஜெபிக்கிறோம்.
எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆளுகிறவர்கள் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் ஞானமாய் செயல்படவும், தேவன் சமாதானமான தேசம் உருவாகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய், அதற்கேற்ற பதில் தருவதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.